இங்கே இருக்கிற பூனை லூசு பூனை ரெண்டும். ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? அஷ்யாமா என்ன பண்ண தெரியல. ஏன் அவனுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. என்ன பண்ண தெரில. அது குட்டியாக இருந்தால் 2-3 நாளைக்கு ஒரு தடவை கூட போகும்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற பூனை லூஸ் 2. ஏன் தம்பி அப்படி சொல்கிறீங்க? அந்த பாயை குப்பையில் போடலான்னு எடுத்து வச்சு. நம்ம இருந்தால் தான் எடுத்து போடணும். நீங்கள் வயிற்று லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவேல, லிக்யூடாக கொடு. பால் கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக கொடு. வெளியே தங்கச்சி அம்மா என்ன சமையல் பண்ணாங்க? அஷ்யா பாப்பா வயிறு வீங்குதுமா. அது குட்டியாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி போச்சா? யூரின்லாம் போகுதா? இது குட்டியாக இருக்கும்போது அப்படி தானே இருந்துச்சு. அப்போ தான் சொன்னாங்க அது 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போகும் குட்டியாக இருக்கும்போது. வெள்ளையன் பிரதர், எதுக்கு அப்படி சொன்னீங்க? 2 பூனையும் திட்டுறீங்க. ஆக்சுவலாக தண்ணி தான் கொடுக்கணும். கொடுங்க கொடுங்க, ஏதாவது குளுக்கோஸ் தண்ணி கொடுங்க கலந்து. அதுவாக தனியாக அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கு. விளையாடுறதுக்கு கால் இல்லாமல் வேண்டி தாங்கும். செல்லக்குட்டி, தண்ணி கொடுங்க. அஷ்யாமா குளுக்கோஸ் தண்ணி எதுக்குமா? அதுக்கு தாகமும் அடங்கும், டைஜஷன் ஆகிறதுக்கு தான், எனர்ஜிக்கு தான். நம்ம குடிப்போம்ல. பாலுக்கு பதிலாக குளுக்கோஸ் கொடுங்க, அது டைஜஷன் ஆயிரும். வெள்ளையன் பிரதர், எதுவும் வைக்க விட மாட்டேங்குது பூனை 2. என்னக்கா மீனை தூக்கிட்டு போயிருதா? எதை தூக்கிட்டு போயிருது? எதையும் வைக்க விட மாட்டேங்குது. அப்பப்போ வெளியே போய் எட்டி பார்த்துக்குது பாருங்க. குட்டச்சி பட்டர் குட்டி. அஷா இல்லைம்மா, அதுக்கு சால்ட்டு சுகரு ஹீட்டு வாட்டரில் கொடுக்கணும். ஆமாம், அதுதான் குளுக்கோஸ் மாதிரி இருக்கும். அது அப்படி தான் கொடு. சால்ட்டு சுகரும் ஹாட் வாட்டரில் கொடுக்கணும். அப்படி கொடுத்து பாரு. அஷா இப்போ அதுதான் கொடுக்குறேன். ஓகே ஓகே, இங்கே வாடா செல்லக்குட்டி, வா இங்கே வாடி தாங்க குட்டி, இங்கே வாடி தாங்க குட்டி. குட்டியாக இருக்கும்போது மடியிலேயே படுத்துருக்கும். லைக் பண்ணுங்க.